ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். எங்கன்னா ஆசாரிப்பள்ளம் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் போனதுக்கு கட்டி இருக்குமா, கட்டி பழுத்திருக்கு, அது எடுத்தால் தான் ஆகும்னு சொல்லி அப்போவே இது பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. மயக்க ஊசி போட்டு வலிக்க தான் செஞ்சது. இத்தனைக்கும் வலியெல்லாம் தாங்கி ரிமூவ் பண்ணி அது இது பண்ணி விட்ருக்காங்க. இனி டெய்லியும் போக வேண்டியது இருக்குங்க. டெய்லியும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டிச்சஸ் பண்ண அந்த மருந்து போட்டு விட அப்போ தானே ஆறும், அதனால் சொல்லியிருக்காங்க டெய்லியும் வரணும். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், யாருமே தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா அவர் வந்ததுலேருந்து இங்கே வேலை யாருமே அவருக்கு கொடுக்கலைங்க. அவருக்கு வேலை யாரும் கொடுக்கல. அவர் என் கூட தான் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டு வரணும்ல, எனக்கு உள்ள ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பாப்பா பார்த்துக்கணும்ல, அதனால என் கூட இருக்கார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கியூஆர் கோடு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். எனக்கு ப்ளீஸ் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் பாருங்கள் போட்டு விட்ருக்காங்க. ஒருத்தவங்க கூட என்னை பார்த்தாங்க, இங்கே ஆசாரிப்பள்ளத்தில் வச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மைன்னு ஒரு கமெண்ட் போடுங்க சிஸ்டர். அதனால் யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. எப்படி கேட்டுட்ருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. சொந்த ஊருக்கு போகலாம், எந்த ஒன்று திருச்செந்தூர் போகலாம், இல்லைன்னா ஈரோடு போகலாம் சமாளிக்கிறதுக்கு, காசு இல்லாததை சமாளிக்க. ஆனால் இங்கே தான் இது பண்ணதுனால இங்கே தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இங்கே தான் பார்க்கணும் கடைசி வரைக்கும், இல்லைன்னா அலைய விடுவாங்க என்ன எது அப்படின்னு. அதனால் ப்ளீஸ் யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் தப்பாக பேசாதீங்க, சரியா?